சோ गाइस எப்படி நீங்க கேட்ட மாதிரி போலார் அனிமேவை இத பார்த்து முடிச்சிட்டேன். சோ அதனால அது நீங்க பார்க்கலாமா அப்படினு எடுத்து வந்திருக்கேன். அண்ட் சேம் டைம்ல தம்ப்நெயில்ல தனியாக பார்க்கணும்னு வந்து பத்தி போட்டு வச்சிருப்பேன். அது எதுக்குடா இதல போட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றேன். சோ அது மட்டும் இல்லாம இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இந்த அனிமே திருப்பி தமிழ்ல பாத்துட்டீங்க அப்படினு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் சேம் டைம்ல இந்த அனிமே பார்த்தவங்க எல்லாரும் இந்த ரிவ்யூல நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றதையும் பின் பண்ணிட்டு போய்டுங்க. சோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்பறனா ஓலகர்ஸ் வீடியோக்கு போலாமா? Kidding. சோ எடுத்தோட இன்ட்ரோ சாங் மட்டும் போட்டுருப்பானுங்க. நான் கூட அதுதான் போல இன்ட்ரோ சாங் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பேன். ஆனா அங்க ஒரு கோல் மால் வச்சு அது இன்ட்ரோ சாங் மாதிரியே இருந்திருக்காது. ஏதோ இன்ட்ரோ மாதிரி இருந்திருக்கும் இந்த அனிமேக்கு. பட் இருந்தாலும் அந்த இன்ட்ரோவும் அனிமேக்கு நல்லா தான் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுமே இன்ட்ரோ சாங் பார்த்தோம். ஸோ என்ன பொறுத்த வரையும் இந்த மாதம் அதாவது வந்து இந்த வருஷத்தோட ஜான்வரியில் ஓரளவுக்கு பெஸ்ட் சாங் இந்த சாங்கை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன் ப்ரோ பாட்டு அந்த ஒரு நல்லா இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் வந்தால் ஏதோ ஓரளவுக்கு நல்ல பாட்டுனா இந்த பாட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கும் டிஃப்ரெண்ட் வந்து மெத்தடையும் பின்பற்ற மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டு. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அப்படின்னா கிடையாது. இந்த பாடம் நீங்கள் 2 தடவை பார்த்தாலே நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இன்னும் சில இடத்துல வந்து ஹைப் கம்மியாக இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து ஹைப் நல்லா அதிகமாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டை கேட்கும் போதே. ஒரு அளவுக்கு இந்த பாட்டு ஒரு புது ஃபீல் கொடுத்ததே சொல்லலாமே. ஒரே பாட்டுல இருந்தே 3 கிளிப் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க பாட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அட் சேம் டைம்ல பாட்டு மட்டும் நல்லா இருக்குது மட்டும் சொல்ல மாட்டேன். அது கூட சேர்ந்து இந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. உடனே பொண்ணு படிச்சு அதான் ஒட்டக்க சொம்புடியா நினைச்சிக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சுப்பா. ஓகேவா? ஸோ எனிவே அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் பக்கம் போயாகணும். ஸோ அனிமே பொறுத்த வரையுமே வந்து நியூ ஸ்டைலாகவும் இருந்துச்சு, நியூ இஷ்யூவாகவும் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது இஷ்யூ அப்படின்றத விட இந்த அனிமே கொடுத்த குவாலிட்டியே அவ்வளோதான் சொல்லணும். ஸோ இந்த அனிமேல நீங்க நிறைய தடவை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பொண்ணை சுத்தியோ அந்த பையனை சுத்தி இருக்கிற ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் அளவு தான் வந்து அனிமேஷனே கொடுத்துருப்பானுங்க. ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா வைக்கிற காலுக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா ஃபுல்லா வந்து சொல்றது அனிமேஷனே இல்லாம ஒரு மாதிரி சொல்ற மங்களா இருந்திருக்கும். அது மங்களா இருக்குது அப்படின்றத விட சும்மா கலர் வச்சு வச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு ஆக்ஷன் அனிமே இல்லாத பட்சத்துல இது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது இந்த அனிமேக்கு. சோ ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து மனசு விட்டு பேசுறாங்க அப்படி அவங்க பேசும்போது வந்து நீ அவங்க 2 பேர் தான் பார்ப்பேன். அவங்க 2 பேர் பேசும்போது அங்க போற நாய் புது பாரு அங்க போற கார் புது பாரு பார்த்துட்டு இருப்பீங்க. சோ அதனால வந்து இந்த அனிமேஷனுக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்டா இருக்காது. ஹோம்வொர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆனாலுமே அனிமேஷன் பத்தி பேசுறதுனால சில இடத்துல வந்து அனிமேஷனோட குவாலிட்டிலாம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஒரு புது டைப் அனிமே தான். அதாவது வந்து இது ஒரு சீசன் 1 ஏற்கனவே வந்தது கிடையாது. இது வந்து அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கும் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதெல்லாம் வந்து அதிகம் தான். ரைட்டா? ஸோ அதனால பொறுத்த வரையுமே வந்து அனிமேஷன்ஸ் ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. மேபி வந்து ட்ரெஸ் அப் டார்லிங்கோட ஃபர்ஸ்ட் சீசனோடய வந்து கொஞ்சம் வந்து டவுன் ஆன மாதிரி தான் இருக்கு இந்த அனிமோட அனிமேஷன்ஸ். பட் இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ட்ரெஸ் அப் டார்லிங்கோட நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ என்னது அப்படின்றத நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஓகேவா? சோ எனிவே அனிமேஷன்ஸை பொறுத்தவரையும் நம்ம 10க்கு ஒரு 7.9 ஒரு 8 தரலாம்டா, அவ்வளவுதான் தர முடியும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் டப்பிங்கோட பயன்கள். சோ ரியாலிட்டியா சொல்ல போனா தமிழ் டப்பிங்கும் சூப்பரா தான் இருக்கு. அது நம்ம ஹீரோயின் வாய்ஸ்க்கும் சரி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம ஹீரோ வாய்ஸுக்கும் சரி இல்லனா அதர் சைடு கேரக்டர்ஸ்க்குமே சரி இல்ல முடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஆமா டானி, நீ எந்த வழியா வீட்டுக்கு போவ? ஸோ இது மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சில தமிழ் டப்பஸ் அனிமே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வாய்ஸ் சூப்பராக இருக்கும், ஹீரோ வாய்ஸ் எடுத்து வச்சிருவானுங்க. இல்லை ஹீரோ 2 வாய்ஸுமே சூப்பராக இருக்கும், சைடு கேரக்டர்ஸ் எடுத்து வச்சிருவானுங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள் ஒரு அனிமேனா அது ஏஓட்டியே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி இதில் எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டால் வாய்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. மேபி ஹீரோ வாய்ஸ் மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற நிலைமையில மட்டும் தான் இருக்கு. ஸோ நல்லா எல்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் சேம் டைமில் சைடு கேரக்டர்ஸும் அதே சேம் டைம் தான். உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் பிடிக்கல அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த வாய்ஸுமே நம்ம நல்லா இல்லை செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்ற நிலைமை கிடையாது. சோ தமிழ் டப்பர்ஸ் அவங்க என்ன பண்ணணுமோ சரியா பண்றாங்க தான் நான் சொல்லுவேன். சோ வாய்ஸை பொறுத்த வரையுமே பக்காவா இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து இந்த அனிமே நியூ கான்டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கவாசி ரொமான்ஸ் அனிமே லவ் அனிமே சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமே சொன்னாலுமே அதுக்கெல்லாம் முக்கியமா கொடுக்கிற ஒரு பவரா இருக்கிறதுனா ஹீரோயினா மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ட்ரெஸ் அப் டார்லிங் வந்து ரெண்டே கேர்ள்ஃப்ரெண்ட் வரையுமே சொல்லிட்டு போலாம். சோ ஒரு எபிசோட்ல அதிகமா காட்டுறது ஹீரோயினா மட்டும் தான் இருக்கும். சோ அப்படி எபிசோட் கடக்க சைடு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த சைடு கேரக்டர்ஸ் அப்படியே வந்து
முடிஞ்சு போயிடும் கதையே. அதாவது சைடு கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி கேரக்டர்ஸே இருக்காது. ஸோ இந்த ரொமான்ஸ் லவ் அனிமே அப்படின்ற மாதிரி இது மாதிரி டைப்ஸ் எல்லாம் அனிமே எல்லாமே வந்து ஹீரோயினியே முக்கியத்துவமா வச்சு எடுத்துட்டு போற அனிமேவா இருக்கும். பட் இந்த அனிமே பார்க்கும் போது எனக்கு நான் அப்படி தெரியலதான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லைக் எத்தனை பேர் இந்த ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி அனிமே பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த அனிமே பார்த்தவங்களுக்கு இந்த ஃபீல் உண்டாகுமான்னு தெரியல. ஸோ அதுலயும் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க இருப்பானுங்க லைக் வந்து லவ் அனிமே தான் அதுவுமே. பட் தட் அனிமே கேன் கிவ் டிப்ரெஷன் டு யூ மாதிரி தான் இருந்திருக்கும். அதாவது இன்னதான் ரொமான்ஸ் லவ் அனிமே அந்த அனிமே இருக்குது அப்படின்னாலுமே அந்த அனிமேல கொஞ்சம் டிப்ரெஷனும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனும் கொடுக்கும். ஸோ இந்த அனிமேல இப்போ இருக்கிற கான்டெஸ்ட் படியோ இப்போ இருக்கிற காமெடி படியோ வந்து என்னால வந்து டிப்ரெஷன் கொடுக்க முடியுமா வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் இந்த அனிமேல ஒரே முட்டை ஹீரோனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சைடு கேரக்டர்ஸ்க்கு வந்து நிறைய வந்து சீன்ஸ் கொடுத்துருக்கானுங்க. நிறைய குவாலிட்டிஸ்ல இருந்து எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இத்தனைக்கும் நம்ம ஹீரோவையும் சேம் டைம்ல அந்த ப்ரௌன் கலர் மண்டையும் பார்க்கும் போதே வந்து இந்த ஆரஞ்சு அனிமேல இருந்தா காட்டிய போட்டானுங்க போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு அப்படின்னு தோணுதுப்பா. ஆனா எனக்கு கன்ஃபார்மா அதை பத்திலாம் தெரியல. ஆனா இந்த அனிமேல ஒரே கேரக்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காம எல்லா கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த அனிமே நல்லா இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லுவேன். பட் இதுல கிடைச்சது எல்லாமே வந்து பார்ட்ல இருந்து இந்த எபிசோட்ல வந்து சில சீன்ஸ்ல இருந்தா மட்டும் தான். பட் ஒருவேளை எபிசோட் 2லயோ 3லயோ வந்து சோலி முடிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோயின் காரி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடே ப்ரொபோஸ் பண்றவா. ஸோ அதனால மேபி வந்து இந்த கதையை சூப்பரா எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா லவ் சொல்றதே ஒரு கதையா வைக்காம லவ் சொல்லிட்ட போது நடக்கிற ஒரு போற கதையை தான் நிறைய பார்க்க போறோம். ஸோ எனிவே அந்த விஷயத்த நம்ம இதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல பார்த்துருப்பீங்க தனியா இதை பாருங்க அப்படின்ற விஷயத்த. ஏன் அந்த அனிமே தனியா பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா சம் ரொமான்ஸ் அனிமேல சம் சீன்ஸை பார்த்தா காமெடியா இருக்கும், நம்மளுக்கு சிரிப்பு வரும். ஆனா இந்த அனிமேல ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சிரிப்பு வருது. அதாவது வந்து நம்ம மூஞ்சே வந்து ரெட் கலர்ல ஆகிற அளவுக்கு சிரிப்பு இருக்கு. பட் அந்த விஷயம் சிரிப்பா கூச்சமான்னு நான் பேச வரல. ஆனா நம்ம அப்படி சிரிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அது கேவலமா இருக்குன்றதான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம இது ஸ்கூல் டைப்பா இருக்கிறதுனால மேபி யாராச்சும் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு அனிமேவா உங்களுக்கு இருக்கும். ஆனா ஸ்கூல் படிச்சுக்கிட்டே நாளைக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வந்து லவ் சொல்லுவா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நக்கின்னு போனா அது உங்களுக்கு தான் மனசு வலிக்கும். ஸோ அனிமே பார்த்தீங்களா மட்டையாச்சு தூங்குனீங்களா இருக்கணும். பிப்ரவரி மாசம் வருது, லவ்வர்ஸ் டே வருது, பொண்ணு பூ கொடுக்கணும் நினைக்கூடாது. ஓகேவா? ஸோ அண்ணனா சொல்றேன் தம்பியா கேட்டுக்கோ. ஓகேவா? சரி ஓகே பேக் டு தி கண்டென்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிமேவோட ஜானர் ரொமான்டிக் காமெடி தான். ஸோ ஸ்டில் காமெடி இருக்கு, காமெடி இல்லாமனா இல்லை, நல்லா ஃபன்னா இருக்கு இந்த அனிமே. பட் ரொமான்டிக் இருக்கா அப்படின்ற விஷயத்த கேட்டா அது ஃபர்ஸ்ட் எபிசோட டவுட்னு நான் சொல்லுவேன். ஒன் சேம் டைம்ல அந்த விஷயம் தேவைன்னு சொல்லுவேன். பட் வந்து அவனுக்கு கொடுத்த ஜேனர்ல அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகேவா? பட் மற்றபடி வந்து இந்த அனிமைக்கு யாருக்கு ப்ரோ பொருந்தும் நான் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டா நான் சொல்ற சம் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அனிமே செட் ஆகும், மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராச்சும் வந்து ஏஓடி டெத் நோட்டு இந்த பெர்செக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ப்ரோ இல்ல ப்ரோ அனிமே பார்க்க பிடிக்க மாட்டேது ப்ரோ மாறி ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அனிமேவை பாட்டோடைய பாருங்க, சூப்பரா இருக்கும். சேம் டைம்ல தமிழ் அப்படிங்க சூப்பரா தான் இருக்கு. இல்ல ப்ரோ நான் சண்டை வைக்கணும் ப்ரோ இது வந்து சொல்றது கத்தி தெரிக்கணும் ப்ரோ பண்டை உடைக்கணும் ப்ரோ அப்படின்னு அரைச்சு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அனிமே செட் ஆகுமான்னு தெரியல. மேபி உங்களுக்கு இந்த அனிமே பிடிக்க சான்ஸ் இருக்கு. பட் அதோட சேர்ந்து பயணிக்க முடியுமான்றது எனக்கு டவுட் தான். ஓகேவா? பிகாஸ் வந்து ஜேர்னல்ல தான் வந்து ரொமான்டிக் மாதிரி போட்டிருக்கானுங்க. பட் முழுக்க வந்து காமெடி டைப் ஆஃப் அனிமே. ஒரு பொண்ணு ஒரு பையன் பழகுறாங்க. ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் ரொமான்டிக் இருக்கு, அதிகமான காமெடி இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க மற்ற அனிமே பார்த்து வந்து வெறுப்பா இருக்கீங்க அப்படின்னா இந்த அனிமே வந்து பாருங்க, கன்ஃபார்மா சிரிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கு இந்த அனிமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல பிள்ளை பார்க்கலாம், அதுவும் ஒருத்து தான். ஸோ இந்த அனிமே நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா கன்ஃபார்மா இந்த அனிமேவை நான் தமிழ்லேயே சஜஸ்ட் பண்ணுவேன். தமிழ்லேயே சூப்பராக தான் இருக்கு. ஸோ ரொமான்ஸ் அனிமேனா முக்கவாசி நம்ம அனிமேலாம் சூப்பராக தமிழ் பேரெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி பிரச்சனை இருக்காது. ஓகேவா? பட் உங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நானே இந்த அனிமே பார்க்கும்போது சரி ஓகே சூப்பராக தான் இருக்கு, ரெண்டாவது எபிசோடு கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். பட் இருந்தாலும் எப்படி நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் ஏற கட்டுறோன்றதான் உண்மை. அதே நான் சென்டென்ஸோட பார்க்கும்போது சேம் டைம்ல ஜேஜேகே சோலோ லிவிங் பார்க்கும்போது என்னால் எப்படி அடுத்த எபிசோடு வரும்னு காத்து இருப்பேன். அது வந்து தீவிரமாக நான் பார்ப்பேன். ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன் அனிமேக்கும் ரொமான்டிக் அனிமேக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சாய்ஸை நான் உங்க பக்கம் விட்டுட்டா ஒரே வாரத்தில் ப்ரோ இந்த அனிமே நான் பார்க்கலாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கன்ஃபார்ம் போய் பாருங்க. ஸோ ஸ்கூல் போகிற பசங்க பார்க்க போறீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு 7-8 மணிக்கு பாருங்க. அண்ட் சேம் டைம் வேலைக்கு இறச்ச போறீங்க அப்படின்னா எப்போ வேலை முடிச்சுட்டு வருவீங்க தெரியுமா? ஸோ வேலை முடிச்சுட்டு வந்து பாருங்க. அப்போதான் வந்து ஒரு ஃபீல் குட் இருக்கும், ரிலாக்ஸ் டைப்பான அனிமேவா இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒர்க் செய்யும் போதோ இல்லை வேலைக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. இந்த அனிமேவே வந்து நல்லா இல்லாத மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ படுத்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ ஜம்முன்னு பார்க்குற ஒரு அனிமே தான் இந்த அனிமே. ஸோ நீங்களும் பாருங்க, பார்த்தவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்றதா கரெக்டாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ எனிவே மக்களே இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நாங்கள் ரிவ்யூவில் கரெக்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது அவ்வளோ நெகட்டிவ்னா இல்லை அனிமேஷன்ஸ் தவிர ஸோ சம் அனிமேஷன் குவாலிட்டி மட்டும் ஏற்றணும். மேபி சீசன் 2 ஏற்ற சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் சேம் டைம்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ் அனிமேஷன் ஸ்டைலும் இந்த
ஸ்டைல ஒரே மாதிரி தான் இது மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வர முக்கவாசி அனிமே வந்து இந்த அனிமேஷன் ஸ்டைல தான் இருக்கும். பட் இருந்தாலும் எப்படி நெட்ஃபிளிக்ஸ் வந்து இது விட்டானுங்க தெரியல. ஸோ எனிவே இந்த அனிமே நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே அடுத்த என்ன அனிமே ரிவ்யூ போடலாம் அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. போறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? ஸோ சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடையை சத்தலாமா?